ஹாய் ஃப்ரெண்ட், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே தமிழ் செல்வி ரொம்பவே கோவப்படுறாங்க. ஏன்னா சேது தமிழ் செல்வி கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க. துணி கடைக்கார ஓனர் கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து 10,000 ரூபாய்க்குள்ள துணிகள் எடுத்தால் காருன்னு சொல்லும் போது எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. இவர் சொல்லி தான் வந்து எனக்கு காரை நீங்கள் பரிசாக கொடுத்தீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படியே முழிக்கிறாரு. ஆமாம் மேடம், இவர் சொல்லி தான் நான் கொடுத்தேன்றாங்க. எதுக்காக இப்படி பொய் சொன்னீங்கன்றாங்க. இப்படி நடிச்சிருக்கீங்க என்கிட்டன்றாங்க. இல்லை மேடம், அது வந்துன்றாங்க. எதுக்காக நீங்கள் கார் வாங்கி தரணுங்க பார் மீனாட்சியை, நீ காரில் அதாவது ஆட்டோவில் பஸ்ஸில் அழைச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறது எனக்கு பிடிக்கல. பிள்ளைக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால தான் வந்து நான் இப்படி பண்ணேன்றாங்க. அதுக்காக கார் வாங்கி தருவீங்களா? இங்கே பாருங்க, என் பிள்ளை எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். என் பிள்ளை கஷ்டப்படுதா சந்தோஷமா இருக்கான்னு எனக்கு தெரியும். ஏதோ நீங்கள் தான் வந்து ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி பிள்ளை கஷ்டப்படுதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசுலன்றாங்க. நீங்கள் ரொம்ப தேவையில்லாமல் அனாவசியமாக பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. இந்த காரெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வேண்டான்றாங்க. உடனே அந்த ஓனர் இருந்துட்டு, ஏமா உங்களுக்காக வாங்கி தரல, குழந்தைக்காக தானே வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த குழந்தைக்காக வச்சு காரை நீ பரிசா எடுத்துக்கோன்றாங்க. எனக்கு யாருடைய காரும் வேணாம், யாருடைய காசுலேருந்து ஒரு ரூபாவே எனக்கு தேவை கிடையாதுன்றாங்க. அவங்க பண்ண வரைக்குமே போதும் சரிங்களா, இனி என் குழந்தை எப்படி பார்த்துக்கணுன்றது எனக்கு தெரியும்ன்றாங்க. சொகுசு எல்லாமே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருதுல்ல அந்த 2 நாள், அப்போ மட்டும்தான் என் குழந்தைங்களுக்கு, மற்றபடி எந்த ஒரு நாளும் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இப்படி தேவையில்லாமல் புரிஞ்சுக்காத நீ பண்ணிட்டு இருக்கன்றாங்க. யாரு, நானா அப்படின்றாங்க. என் குழந்தைக்காக இப்போ வாங்கி புரியல, முடியவே முடியாதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்படின்னா இதில் அம்மாச்சியுமே கூட்டு சேர்ந்திருக்காங்களா, இது அம்மாச்சியுடைய பிளான் தானா அப்படின்ட்டு தமிழ் செல்வி கோவப்படுறாங்க. பாட்டிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சேர்த்து சொன்னாலுமே கண்டிப்பா அவங்களுக்கு இதுல சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அம்மாச்சி கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. நீங்களே திருந்தவே மாட்டீங்களா, உங்க பேரனுக்கு கூட்டானீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.